ஒரே 2 சிஃப்க்கு ஒரே செல் நம்பர் குடுத்திருந்தீங்கன்னா, அதில யுபிஐ நீங்க பயன்படுத்த முடியாது. நீங்க தலைகீழ தண்ணி குடிச்சாலும் அது முடியாது. அது ஏமாறிக்கிறவங்கள கேட்டாலும் எனக்கு சொல்ல தெரியாது. காரணம் என்னன்னா, அதுதான் டிஃபெக்ட், அதுதான் ஃபால்ட்டுன்னு நீங்க சொன்னா தான் நான் சொல்ல முடியும். இல்லன்னா எனக்கும் அது தெரியாது. அந்த சிஸ்டத்த பார்த்தா தான் தெரியும். பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். அங்க ஸ்டாஃப் அதெல்லாம் பார்க்குறாங்களா? நீங்க அத அப்லோட் பண்ண முடியலன்னு சொல்லி, அதெல்லாம் அவங்க வெரிஃபை பண்ணாங்கன்னா, அவங்களுக்கும் தெரியலாம் ஒழிய, அவங்க வெரிஃபை பண்ண மாட்டாங்க. ஏன்னா, அவங்களுக்கும் இந்த யுபிஐ ஆப்ஸுக்கும் சம்மந்தம் இல்ல. அதனால எங்களுக்கு சம்மந்தம் இல்லன்னு தான் சொல்லுவாங்க ஒழிய, அவங்க இதெல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ, இத கொஞ்சம் நினைவுல வச்சுக்கங்க. ஒரு சிஃப்க்கு ஒரு செல் நம்பர் தான். அப்படி இல்லாம, இன்னொரு சிஃப் நம்பர்ல இன்னொரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணீங்கன்னா, வேற ஒருத்தங்களுக்கு ஓப்பன் பண்ணி, அதுக்கு வேற செல் நம்பர் தான் குடுக்கணும் ஒழிய, அதே செல் நம்பர் குடுக்கக்கூடாது. இத நினைவுல வச்சுக்கங்க. நினைவுல